Welcome to India-Pakistan border Lost Restaurant. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ரோடு போகுது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போகக்கூடிய ரோடு. ஸோ இந்த ரோடு தான் நம்ம அங்கே வந்து நம்ம எல்ஓசி பார்ப்போம் தெரியுமா பைனாக்குலரில், அந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ இந்த ரோடு அங்கே போயிட்டு அந்த எல்ஓசி பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம இந்தியாவோட பார்ட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்னு அண்டு தாங் அந்த 2 வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏறும்போது தெரில, இறங்கும்போது எப்படி இறங்குது பாருங்க. பறக்க பார்க்காம ரோட்டை பார்த்து ஓட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போகக்கூடிய வழி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அங்கமாக தான் போனேன். அங்கே உள்ள காடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போக சொல்லிட்டாங்க. ஸோ நேராக போனோம்னா பாகிஸ்தானுங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 காடு போட்டிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம நேராக போகலாங்க. ஓகே गाड़ी में ओके थैंक यू सेफ जाने ओके ओके भैया बाय टेक केयर बाय. गाइस இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே கூத்து தான், டான்ஸ் என்ன பாட்டு என்ன வேறு மாதிரி ஒரே ஃபன்னு நடந்துட்டு இருந்து. ஓகே ஓகே எல்லாம் உடஞ்சி விழுந்துரும் போல. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. காலையில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேட் ஆச்சு. இப்போவும் வந்து பார்த்தா இங்கே தான் லேட்டு. ஒரு வழியாக மறுபடியும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. இவங்களுக்கு இதை தள்ளி போடுறதும் அல்றதுமே வேலையாக இருக்குங்க. நம்மளுக்கு இதே ஒரு 2 மணி நேரம் இன்றைக்கி லேட்டு. பேங்காங் போகலான்னு பார்த்தா அன்றைக்கி விட மாட்டாங்க போல். அங்கே உள்ள டிரைவர்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, கேட்டோம். பேங்காங் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படிங்காங்க. ஏன்னா இடையில ரூம் எதுவும் கிடையாது, ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், ஃபாக் அதிகமாகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே டபுள் காம்ஸ் ஒட்டகம் இருக்குது, அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொனஸ்ட்ரி சாண்ட் டியூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த சியாச்சின் பேஸ் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா போகலான்னு பார்த்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணுமா. ஸோ பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் உள்ளே போக முடியுமா. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ மேபி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஹண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ யா ஹுண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் அண்டு டபுள் ஆர்ம்ஸ் கேமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே சைடில் பார்க்குறீங்களா, இதுதான் சாண்ட் டியூன்ஸ். ஸோ நம்ம நேற்றே பார்த்துருப்போம் எல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போலீஸ் நிற்கிறது, ஃபுல்லாக டூரிஸ்ட் வண்டி, மொத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கும் போல். காலையில் நம்ம கூட வந்த எல்லா வண்டி இங்கே தான் நிற்குதுங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு நேராக இங்கே தான் வருவாங்க போல். சாண்ட் டியூன்ஸ். ஸோ அங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேமல் ரைட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட் டியூன்ஸ் அண்டு டபுள் ஆர்ம்ஸ் அந்த கேமல் இருக்க ரைடு பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரிவர் மாதிரி ஓடிட்டுருக்கு. இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகணும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் அண்டு டபுள் ஆர்ம்ஸ் கேமல் ரைடெலாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் வாடகைக்கு கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் எடுத்துக்கலாம். அந்த தண்ணிக்குள்ளே நின்று எல்லாமே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உடஞ்சி போய் தான் இருக்குது. ஸோ உள்ள கூட்டம் பார்த்திங்களா, எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, வேறு லெவல் கூட்டம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சஃபாரிக்கு தான். இன்றைக்கி தான் டபுள் ஆர்ம்ஸ் கேமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இங்கேருந்து லைனில் மறுபடியும் கூட்டத்தில் நிற்கணும். ஸோ அங்கே போய் தான்
கண்டிப்பாக போக மாட்டோம் நம்ம ரைடு. ஆல்ரெடி செம்ம டயர்டில் இருக்கோம். போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு. லைட் அடிக்கிறதுக்கு வந்தியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டபுள் ஹாம் ஒட்டகம். எப்படி இருக்குது பாருங்கள், முடிய பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஐயோ உட்கார்றது வேற லெவலில் இருக்கு. கடிச்சு கொடுமோ? மலையோரம் மலையோரம் மன அழகுது கரையோரம், விளையாடும் விளையாடும் எங்க தமிழர்கள் கவி பாடும். மலையோரம் மலையோரம் மன அழகுது கரையோரம், விளையாடும் விளையாடும் எங்க தமிழர்கள் கவி பாடும். எங்க ஊரு காத்து வந்து இந்த ஊரில் வீசுதடி, ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டு ஊரை சுத்து பாக்குதடி. எட்டு கட்ட மெட்டு கட்டி என்ன பாட்டு நான் பாட, சங்கதிகள் ஒன்னு ரெண்டா இங்கே எங்கே நான் போட. ராஜஸ்தானின் சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொங்குத்தே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமல், அந்த டபுள் ஹாம் கேமல் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து நேராக மொனார்ச்சி நோக்கி போக போகிறோம். ஸோ வாங்க நேராக அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமல் ரைடோட டைமிங் 9 AM to 12, 3 PM to 6 PM. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமல் ரைட் அண்ட் சாண்ட் டியூஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, போகலாம். என்ன வண்டி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழியாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாண்ட் டியூன்ஸ் இங்கேருந்து பாருங்கள். நம்ம கேமல் ரைடு பார்த்த இடம் எல்லாம் அங்கே இருக்குது. அப்படியே கேமல் அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சைடெலாம் பைக்கில் போகலான்னு நினைக்கிறேன். நம்ம சரி ப்ரோ அங்கிட்ட தான் எங்கேயோ பைக் எடுத்துகிட்டு போயிருப்பாப்புல. இங்கே தான் அப்படி ஓட்டி ட்ரோன் ஷாட்லாம் வேறு லெவலில் எடுப்பாங்க. ஸோ நம்ம அப்படி இங்கே நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு மொனாஸ்ட்ரி தெரியுது பாருங்கள். இருக்கையில் அதான் டிஸ்ட்ரிக்டில் ஹைட்டான ஒரு இடம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சைடு போனால் தெரியும் பாருங்கள். இப்போ இங்கேருந்து பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க அங்கே பாருங்கள். ஸோ மொனாஸ்ட்ரி மேலே தான் ஏறிட்டுருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வர்றது. ஸோ அப்படியே கீழே வியூ பாருங்கள். நம்ம அங்கே இருந்து அப்படியே பார்த்தாலே இந்த மொனாஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம நேராக அந்த மொனாஸ்ட்ரி பக்கத்துலேயே போய் அந்த பிரம்மாண்டமாக இருக்குங்க சிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 14th century உள்ள சிலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். டோக்கன் உண்டா? How much sir? 3 bike 90. Thank you. Okay, thank you. और बाइक के हाँ पार्किंग इधर. Okay, thank you. ஸோ ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மேலே போகலாம். அங்கே இருக்கிறது ட்ரோன் ஏரியா. ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பறக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வண்டியில் வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வருதுங்க. என்னன்னே தெரில. இந்த ரைடு முடிச்சு தான் போயிட்டு என்னென்ன வைப்ரேஷன் வருது எல்லாம் செக் பண்ணணும். இனி விட்டோம் அப்படின்னா காசு கேட்பாங்க. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு. வாவ், அப்படி பாருங்கள் நம்ம பேக் சைடோடு இறங்கிட்டு இருக்கோம். வாவ், வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொனாஸ்ட்ரிக்கு வந்தாச்சு. ஸோ அப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வியூ. ஸோ அப்படி மேலே போகலாம், போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொனாஸ்ட்ரிக்கு வந்தாச்சு. மேலே ஏறி வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. மூச்சு மேலே இங்கேயே வாங்குது. வா
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க மொனஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 13 வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் டல்லாகவே போயிடுச்சு இந்த மாதிரி. ஆமாம், இன்றைக்கி டுட்டுக்கு போனோம், போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆமாம் இடையில இந்த ஒரு 2 மணி நேரம் கேப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே இன்றைக்கி, இல்லைனா கொஞ்சம் நிறைய இடங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமல் ரைடு எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மொனஸ்ட்ரி பார்க்க வந்திருக்கோம். ஸோ உண்மைக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொனஸ்ட்ரியோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம டே 13 லே லடாக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனிதே முடிகிறது. ஸோ நாளைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனிதே ஆரம்பமாகும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், see you in the next video. Bye. பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு.